Prophet Muhammad sallallahu alaihi wasallam and his companions, especially those who are gathered in this wonderful occasion. Alhamdulillah. قال رسول الله صلى الله عليه وسلم السلام قبل الكلام أي follow it. السلام عليكم ورحمة الله وبركاته. Our Athai Arabic and BO Training Academy way to start the program. I would like to call Mustafa Athai to receive the Holy Verses. السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فلا صدق ولا صلى ولكن كذب وتولى ثم ذهب إلى أهله يتمطى أولى لك فأولى ثم أولى لك فأولى أيحسب الإنسان أن يدرك سدى ألم يكن نطفة من مني يمنى ثم كان علقة فخلق فسوى فجعل منه الزوجين الذكر والأنثى أليس ذلك بقادر على أن يحيي الموتى صدق الله العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. Alhamdulillah. I would like to call Rifai Ustad to sing a song. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. செம்மல் நபியின் வாரிசுகள் இறைவழி அடைந்த உலமாக்கள் சோபனம் கொஞ்சம் மறையுங்கள் பாக்கியமனையில் ஆளுங்களே. செம்மல் நபியின் வாரிசுகள் இறைவழி அடைந்த உலமாக்கள் சோபனம் கொஞ்சம் மறையுங்கள் இதை மறைத்த சிவாவிதனை இதயம் முழுதாய் வணங்குகிறது. இதமெங்கும் தௌஹீத் கொள்கைகளை பரவிட முயல்கிற தாய்களே. சாதனை வழியில் நடை போட்டு சரித்திரம் மலர வழிவகுத்து சங்கைகள் கோடி மனம் நுகர்ந்து
அல்ஹம்துலில்லாஹ் அத்தாய அரபிக் கல்லூரியில் கம்பக்கிளையில் 1வது சூரா மாணவர்களுக்காக நிறைய ப்ரோக்ராம் உஸ்தாத் அவர்களுடைய தலைமையில் நடந்து வருது. அப்ப அந்த ப்ரோக்ராமுடைய வரிசையில் இப்ப நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ப்ரோக்ராம் துஆ. ரொம்ப பெரிய துஆ அந்த மாதிரிலாம் இல்லை. ரொம்ப பேசிக்கா நம்ம வாழ்க்கையில தெரிஞ்சுக்க வேண்டிய, நம்ம முன்னாடியே தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியமான துஆ. மாணவர்கள் எல்லாம் ரொம்ப முயற்சி எடுத்து அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப முயற்சி எடுத்து படிச்சாங்க. அல்ஹம்துலில்லாஹ் இன்ஷாஅல்லாஹ் எல்லாருமே நல்லபடியாக பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இப்போ ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இடத்துல வந்திருக்கிற 3 ஜட்ஜஸ் யூசுப் மோலா, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதே மாதிரி இலியாஸ் மோலா, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதே மாதிரி அப்துல் ரஹ்மான் மோலா, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நீங்க வந்து இதனுடைய ஷர்த்து, நீங்க ஸ்டேஜில் வந்து ஜட்ஜஸ் வந்து கேட்பாங்க உங்கள்கிட்ட, அவங்க எந்த அந்த 11 துவால இருந்து 3 துவா, ஒவ்வொரு ஜட்ஜஸ் ஒவ்வொரு துவா கேட்பாங்க. அவங்க கேட்ட துவாக்கு அவங்க மார்க் போடுவாங்க. இப்போ நீங்க எந்த அளவுக்கு அந்த இடத்துல பார்ட்டிசிபேட் பண்றீங்களோ அதோடைய மார்க் தான் உங்களுக்கு கிடைக்கும். அல்ஹம்துலில்லாஹ், நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. இப்போ முதல்ல அதை கூப்பிடலாம். யாரை கூப்பிடலாம்? ஹாரிஸ். Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. اللهم رب هذه توبتي دعمتي صلواتي آتي سيدنا محمد وسيلة فالفريدة وترجة وفية عالية شريفة وفوسه وقاما مولى الذي أتوا ورجونا شفاعته وأرضنا وأوله اليوم القيامة إنك يا تغفر الميعاد. பள்ளிவாசலுக்கு முன்னே நுழைகிறோம். துஹூல் இலல் மஸ்ஜித். اللهم مفتلي أبواب رحمتك. கலியறைக்குள் நுழைகிறோம். اللهم إني أعوذ بك من الخبث والخبائث. السلام عليكم ورحمة الله وبركاته. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப தெளிவாக கரெக்டாக அவங்க கேட்குறத விளங்கி கரெக்டாக சொன்னார். அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் அது வரதான் செய்யும். நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணீங்க ஹாரிஸ். அடுத்ததாக ஹாத்தி மத்தாய் வாங்க. السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم اجعلني من التوابين واجعلني من المتطهرين وجعلني من عبادك الصالحين سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا الله وحده لا
அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். இரண்டாவது துவா சஜ்தா சஹூவுடைய துவா. சுப்ஹான வலா யனாமு வலா யஸ்ஹு. அத்தஹியா அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத்து லில்லாஹி. அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைனா அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததா ஃபயாஸ் அத்தாய் வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கலியலையிலிருந்து வெளியேறும் குஃப்ரானக அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அதுகப அன்னி லதா மா ஃபானி. அத்தஹியா அத்தஹியாத்துல்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத்து அஸ்ஸலாமு அலைனா அய்யுஹன் நபியு இபாதுல்லாஹி ஸாலிஹீன். அஸ்ஸலாமு அலைனா அலா இபாதுல்லாஹி ஸாலிஹீன். அஷ்ஹது லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். பரிவாசலிருந்து வெளியேறும் அல்லாஹும்ம அஃப்தலி அபுவாப ரஹ்மதிக. நுழையும் போது வெளியே வரும்போது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். ரொம்பவே அழகாக சொன்னார். அடுத்ததாக அஸ்ரார் அத்தாய் வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாங்குவோம் அல்லாஹும்ம ரப்ப ஹதி தாமத்தி வஸ்ஸலாத்தி காயிமத்தி ஆத்தி சையிதினா முஹம்மது வசீலத்த வல்ஃபலீலத்த வதரஜத்த வபாஸஹு வகாமன் மஅமூதா இல்லதி அஸ்தகுவன் வர்சுக்னா சிஃபாத்தஹு அவ்லினா அவ்லஹு யௌமல் கியாமத்தி லா தலிஃபுல் மிஆத். கலியலையிலிருந்து வெளியேறார்கள் غفرانك الحمد لله الذي أذهب عني الأذى وعافاني. பரிவாசல் நுழையும் போது اللهم مفلي أبواب رحمتك. السلام عليكم ورحمة الله وبركاته. அல்ஹம்துலில்லாஹ். லிட்டில் ஸ்டார் ரொம்ப அழகாக சொன்னார். அடுத்ததாக சேலத்தை சார்ந்த நௌஃபுல் அத்தாய் வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அத்தஹியா
அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தைபாத்து அஸ்ஸலாமு அலைக்க ஐயு நபி வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அஸ்ஸலாமு அலைனா வபதில்லாஹி ஸாலிஹீன் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. உது செஞ்சதுக்கு பிறகு ஓதக்கூடிய துவா. அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அல்லாஹும்ம ஜஅல்னி மினத் தாமின வஜஅல்னி மின் முத்தஹரின வஜஅல்னி மின் ஃபضلிக மின் இபாதிக சாலிஹீன அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா அன்த சுப்ஹானக ரப். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபضلிக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப போல்டாகவே சொன்னார். அடுத்ததாக ஹமீத் அன்சாரி அத்தாய். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. பள்ளிவாசலில் நுழையும் பொழுது ஓதும் துவா. அல்லாஹும்ம கலிமனை முஸ்லிம் துவா. குஃப்ரானக அல்ஹம்துலில்லாஹ். இதோட கலிமனை வெளியே வரக்கூடிய கலிமனைக்கு போகும். اللهم رب هذه الدعوة التامة الصلاة القائمة آت سيدنا محمدا والوسيلة والفضيلة والدرجة وقوما السلام عليكم ورحمة الله وبركاته. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். தடுமாறினார். இருந்தாலும் கீழே இருக்கிற யாராச்சும் சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய மார்க் இங்கே மைனஸ் ஆகும். சரியா? யாரும் சொல்லிக் கொடுக்கக்கூடாது. அவங்கவுங்க அவங்க வேலையை பார்த்துட்டு சொல்லி முடித்தவங்க அமைதியாக உட்காருங்க, சொல்லாதவங்க துவா பார்த்துட்ருங்க. சரியா? இல்லை நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் மைனஸ் ஆகும். அடுத்ததாக ஜலீல தாய். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பள்ளிவாசலிலிருந்து வெளியேறும் துவா. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபضلிக. அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தையிபாத்து வஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைனா வலா இபாதுல்லாஹி ஷாலிஹூன் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக ஷஃபீலத்தாய். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கழிவறைக்குள் செல்லும் பொழுது துவா. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் குப்ஸி வல் கபாயிஸி. பாங்கு வசனம். اللهم رب هذه الدومة قائمة صلاة سيدنا محمد وسيلة والفضيلة صلاة اللهم مفتح لي أبواب رحمتك. السلام عليكم ورحمة الله وبركاته. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த துஆவுடைய ப்ரோக்ராமுக்கு கடைசியாக ரிஹானா தாய் வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அத்தஹியாத்துல்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத்து அஸ்ஸலாமு அலைனா அய்யுஹன் நபியு ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன். அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. اللهم إني أسألك من فضلك. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. அல்ஹம்துலில்லாஹ். எல்லாரும் ரொம்ப முயற்சி பண்ணி நல்லபடியாக சொன்னீங்க. சில பேர் கொஞ்சம் தடுமாற்றம் வந்துச்சு, ஆனால் எல்லாரும் நல்லா முயற்சி பண்ணீங்க. அல்ஹம்துலில்லாஹ். உங்கள் முயற்சிக்கான கூடிய அல்லாஹ் தருவான். ஆமீன். அடுத்ததாக நம்ம ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் ரிசல்ட்டுன்றது நீங்கள் ப்ரைஸ் வாங்குற அன்றைக்கி தான் சொல்லுவாங்க. இப்போதைக்கு நீங்கள் சொன்ன துஆவுடைய அந்த எப்படி நீங்கள் சொன்னீங்க, எப்படி சொல்லலாம், அது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்றத பற்றி நம்ம 3 ஜட்ஜஸும் நம்மள்கிட்ட பேசுவாங்க இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நல்லபடியாக முயற்சி செஞ்சு நல்லபடியாக துவா சொன்னீங்க. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் உன்னுடைய கல்வி ஆற்றலை மென்மேலும் அதிகப்படுத்துவானாக. ஆமீன். ஏன்னா துவான்றது ஒரு முக்கியமான விஷயம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய ஹதீஸில் சொல்கிறாங்க, அத்வா முஹுல் இபாதா. இபாதத்துடைய தலைமையே என்னது? துவா தான். துவா என்பது என்னன்னா, ஒருத்தன் நாள் முழுக்க வேலை செய்கிறான், தன்னுடைய முதலாளிக்கு நாள் முழுக்க வேலை செஞ்சுட்டு அவன் கூலி வாங்காமல் போவானா? அவன் கூலி வாங்காமல் போனால் அவனுக்கு எவ்வளோ நஷ்டம். அதே மாதிரி தான் நம்ம தொழுகிற அந்த 4 ரக்காயத்தாக இருக்கட்டும், 2 ரக்காயத்தாக இருக்கட்டும், அந்த தொழுது முடித்து விட்டு எப்படி நம்ம வேலை செஞ்சுட்டு இந்த ஓனர்கிட்ட கூலி வாங்குகிறோம்ல, அதே மாதிரி நாம் இபாதத்தை செய்துவிட்டு அல்லாஹ்விடத்தில் கூலியை வாங்குவது தான் துவா. சின்ன சின்ன துவாக்கள் தான். குனூத்து, அத்தஹியாத்து, பாங்கு துவா, இந்த முக்கியமான துவாக்கள். முதலாவது சும்ரால இந்த துவாக்களை எல்லாம் கன்ஃபார்ம் மனப்பாடம் பண்ணியே ஆகணும். மாஷா அல்லாஹ், எல்லாருமே நல்ல முயற்சி எடுத்தீங்க.
முயற்சி எடுக்காதவங்க பரவாயில்ல, அவங்களுக்கு துவா வரலைனாலும் பரவாயில்ல, இன்ஷா அல்லாஹ் இந்த போட்டிக்காக இல்லாமல் அடுத்தடுத்து நீங்கள் வந்து அந்த துவாக்களை முயற்சி பண்ணி யாரும் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா தோல்வின்றது வெற்றிக்கு முதல் படி. இன்றைக்கி தோற்றுருப்பான், எல்லாத்துக்கு முன்னாடி அசிங்கப்பட்டிருப்பான், ஆனால் நாளைக்கு நம்மளுடைய ஒரு பெரிய ஆளாக வருவான். அதே மாதிரி தோல்வின்றது ஒரு வெற்றிக்கு முதல் படி என்பதாக நினைத்து கஷ்டப்படலாம் தேவையில்லை, யாரும் அழுவும் தேவையில்லை. அல்லாஹ் தஆலா யாரெல்லாம் நன்றாக சொன்னார்களோ சொல்லவில்லையோ அவர்களுக்கெல்லாம் துவாக்களுடைய பரக்கத்தை அல்லாஹ் தஆலா துவாக்களுடைய ஞானத்தை அதிகமாக தந்தல் புரிவானாக. அதிகமாக நீங்கள் இந்த துவாவுடைய விஷயத்தில் முயற்சி செய்யுங்க. ஏன்னா நம்ம ஆலிம்கள், ஓதக்கூடிய ஆலிம்கள் வெளியே போகிற இடத்துல நம்மளைய அஜத்து வாங்க அஜத்து ஒரு 2 துவா ஓதுங்க, எங்களுக்காக துவா செய்யுங்க, எங்கள் வீட்டுக்கு வந்து துவா ஓதிட்டு போங்க அப்படின்னு துவா ஓத சொல்லுவாங்க. ஒரு ஆலிமுக்கு முக்கியமான விஷயம், ஒரு அவாமு கூட போய் ஒரு வீட்டில் துவா ஓதுவான். இந்த துவா தமிழ் துவா ஓதுவான். ஆனால் ஆலிமுன்றது தமிழ் துவாவும் ஓதணும், அதோடு சேர்த்து அரபி துவா தெரிஞ்சிருக்கணும். இது சாதாரண துவாக்கள், இன்னும் மக்து துவாக்கள், இன்னும் சாதாரணமான அல்லாஹ்விடத்திலே தனிப்பட்ட முறையில் கேட்கக்கூடிய துவாக்கள் எத்தனையோ இருக்கிறது. அதை நம்ம நிறைய துவாக்களை மனனம் செய்து ஒரு தலை சிறந்த ஆலிமாக வருவதற்கு வல்லோன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. யாரும் இந்த துவாக்களுடைய போட்டியில் சரியாக நம்ம பங்கு பெறலையே, சரியாக சொல்லலேன்னு கவலைப்படாதீங்க. அல்லாஹ் தஆலா அந்த துவாவுடைய இல்மை அல்லாஹ் தஆலா அவருக்கு அதிகமாக தந்தல் புரிவானா என்று பிரார்த்தித்தமான என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய கருணை, அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் இந்த உம்மத்தை முஹம்மதியாவில் ஆக்கியிருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கருணையில் 1வது ஜும்ராவில் இருக்கக்கூடிய நீங்கள் ஒரு 2 நாள் 3 நாள் ட்ரைனிங்கிலே மாஷா அல்லாஹ் எல்லோரும் ஒரு நல்ல ஒரு மார்க் தான் எடுத்திருக்கீங்க. அல்ஹம்துலில்லாஹ். அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் நல்லபடியாக துவா சொன்னீங்க, யாரும் பயப்படாமல், ஸ்டேஜ் ஃபியர் யாருக்கும் இல்லாமல் நல்ல முறையில் உங்களுடைய மனன சக்தியை எந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்குது இங்கே வந்து சொல்லிக்க அதை எல்லாத்துக்கும் காட்டுனீங்க. அல்ஹம்துலில்லாஹ். கடைசியாக சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, யாரும் நம்ம துவா தப்பாக சொல்லிட்டோம், நம்மளை இவங்க எப்படி பார்ப்பாங்க, நம்ம சொல்லலை, இவங்க பின்னாடி வந்து நம்மளை கலாய்ப்பாங்கன்னு யாரும் அவங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய தைரியத்தை விட்டுறாதீங்க. இந்த சபையில் இல்லைனாட்டிலும் இன்னொரு சபையில் கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா உங்களுடைய திறமையை உயர்த்துவான், உங்களுடைய அந்தஸ்தை அல்லாஹ் தஆலா உயர்த்துவான். யூசுப் மௌலா சொன்ன மாதிரி தான் நம்ம எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறோமோ, யூசுப் மௌலா சொன்னாங்க தெரியுமா, கடைசியில் அல்லாஹ் தஆலா இப்போ கவலைப்பட்டு இருக்கவங்க கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா உயர்த்துவான். அதே மாதிரி தான் இந்த கவலையிலேயே உங்களால் எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு உங்களுடைய இல்முடைய தேற்றத்தை அதிகப்படுத்துங்க. எந்தெந்த விஷயத்தில் உங்களால் இன்னும் அதிகமாக இன்னொரு காம்படிஷன் இருக்குது, இதுலன்னா அது நாத்து இருக்குது, அதில் உங்களுடைய நல்ல ஒரு முயற்சி தந்து அதில் நீங்கள் ப்ரைஸ் ஆகக்கூடிய பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் கல்வியையும் தஃஹீமையும் மேலும் மனனம் செய்யக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எங்களுக்கும் தந்த அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஒரு அருமையானதொரு போட்டி நடந்து முடிஞ்சு எல்லாம் வந்திருக்கிறோம். நான் சொல்ல வந்தது எல்லாம் இதுக்கு முன்பாக பேசிய என்னுடைய தத்துக்களை சொல்லிட்டாங்க. துவாக்குள்ள அற்புதம், துவாக்குள்ள முக்கியத்துவங்கள் அனைத்தையும் சொல்லிட்டாங்க. யாரும் தோத்துட்டேன்னு சலுக வேண்டாம். ஏன்னா ஒரு மனிதனுக்கு வாய்ப்புங்கிறது ஒரு முறை தான் கிடைக்கும். அந்த வாய்ப்பை பயன்படுத்தணும். எனக்கு அது வரல, எனக்கு இது வரல, எனக்கு அது வராதுன்னு நினச்சிட்டு உட்காந்துருக்கான் பாருங்கள், அவன் தான் தோல்வியான. வந்து 2 பேசிட்டு தோற்று போய் அழுதான் பாருங்கள், அவன் வந்து என்னை பொறுத்தவரை ஜெயிச்சவன், என்னை பொறுத்தவரை அவன் தான் ஜெயிச்சவன். சர்டிஃபிகேட்டோ மெடலோ நீங்கள் ஜெயிச்சுட்டேங்கிற ஆதாரத்தை கொடுக்க போகிறது இல்லை. பேரோ புகழோ நீங்கள் ஜெயிச்சுட்டேங்கிற
பேரை உங்களுக்கு தரப்போகிறது இல்லை. உங்களுடைய மனசு, நீ ஜெயிச்சிட்டேன்னு சொன்னால் நீ ஜெயிச்சேன்னு அர்த்தம், நீ தோத்தன்னு சொன்னால் நீ தோத்துட்டேன்னு அர்த்தம். மனசில் எல்லாமே ஜெயிச்சதான் நினச்சிக்கோங்க. இனி வரும் காலத்தில் வாய்ப்புகளை மட்டும் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க, ரொம்ப கவலைப்படுவீங்க. இது ஒன்று தான். நீங்கள் அடுத்து வரக்கூடிய காலத்து ஏழு முடித்தாலும் சரி முடிக்கலாலும் சரி அல்லாஹ்வுடைய கையில் தான் இருக்குது. நீங்கள் எங்கே போனாலும் சரி வாய்ப்பை மட்டும் நழுக விட்டுறாதீங்க, கன்ஃபார்ம் கவலைப்படுவீங்க. இந்த போட்டி நிறைய பேர் வாய்ப்பை தழுவ விட்டாங்க, சில நபர்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க, சில நபர்கள் வரல இருந்தும் கூட. அதனால் வரக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்துங்க. யாரும் தோத்துட்டு நினைக்க வேணாம், எல்லாம் ஜெயிச்சிருக்கீங்க. நீங்கள் விடுற ஒவ்வொரு கண்ணீர் துளியும் ஒவ்வொரு வெற்றிக்கான வழிகள். அதனால் யாரும் சோகமடைய வேண்டாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நம்ம 3 ஜட்ஜஸும் ரொம்பவே அழகாக சொல்லிட்டாங்க. இந்த துஆலாம் நம்ம ரொம்ப முக்கியமாக கற்றுக்க வேண்டிய ஒன்று. நம்ம இதில் ப்ரைஸ் அடிக்கிறோம் அப்படின்றதெல்லாம் மேட்ரு கிடையாது, அதை நம்ம கற்று பயன்படுத்துகிறோமா அப்படின்றது தான் முக்கியம். இப்போ பாங்கு சொல்கிறாங்களா, பாங்கு துஆ ஓதணும். பாங்கு துஆ எதுக்காக ஓதுறோம்? யாருக்காவது தெரியுமா? பாங்கு துஆ எதுக்காக ஓதுறோம்? அல்லாஹ் கியாமத்தினால மக்காமே மஹமூதுன்னு ரசூலுல்லாஹ்க்கு ஒரு இடம் வச்சுருப்பான். அந்த இடத்துக்கு எல்லா நபிமார்களும் போட்டி போடுவாங்க. எல்லா நபிமார்களும் அந்த இடத்துக்கு போட்டி போடுவாங்க. அப்போ நம்ம இங்கே ஓட்டு போகிறோம் தெரியுமா, அந்த மாதிரி அந்த இடம் ரசூலுல்லாஹ் கிடைக்கணும்னு நம்ம போடக்கூடிய ஓட்டு தான் இந்த பாங்கு துஆ. புரிஞ்சிச்சா? அப்போ நம்ம இதை எந்த அளவுக்கு மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கணும் அப்படின்றத பார்க்கணும். அதே மாதிரி கழிவறைக்குள்ளே போகும்போது ஓதும் துஆ, அந்த துஆ ரொம்ப அவசியமான துஆ. ஏன்னா ஜின்கள் இருக்கக்கூடிய இடம், நம்ம போகக்கூடிய அந்த டாய்லெட். அப்போ அந்த இடத்துக்குள்ளே நமக்கு பாதுகாப்பு அப்படின்றது ஒன்று வேணும். அப்படின்னா அல்லாஹ்வை தவிர வேறு யாராலையும் எனக்கு பாதுகாக்க முடியாது. நம்ம தோளில் இருக்கிற மலக்குமார்கள் கூட இறங்கிடுவாங்க. அந்த நேரத்தில் நமக்கு அல்லாஹ் தஆலாவை தவிர வேறு யாராலையும் பாதுகாப்பை தர முடியாது. அப்போ ஒவ்வொரு துஆவும் ஒவ்வொரு சிறப்பை பெற்றிருக்குது. அப்போ இந்த துஆவெல்லாம் நம்ம கண்டிப்பாக மனனம் செய்து வச்சுருக்க வேண்டிய அவசியம். நமக்கு ஏதோ நம்ம எப்பயாச்சும் ஓதுற துஆ, அந்த மாதிரி துஆவை உங்களுக்கு மனப்பாடம் பண்ணி சொல்லி கொடுக்கல. உங்களுக்கு டெய்லியும் நீங்கள் அன்றாடமாக நீங்கள் ரெகுலராக ஓதக்கூடிய துஆவை தான் உங்களுக்கு கொடுத்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ், எல்லாருமே நல்லா முயற்சி பண்ணீங்க. இன்னும் சில பேர் சொல்லாமல் அப்படியே போயிட்டீங்க. இன்ஷா அல்லாஹ் அதை விட்டுறாதீங்க. அப்படியே ப்ரைஸ் வாங்கலை அப்படின்றதுனால அதை விட்டுறாதீங்க. இன்ஷா அல்லாஹ் அந்த முழு துஆவையும் மனப்பாடம் பண்ணி இன்ஷா அல்லாஹ் அதை உபயோகிங்க. அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வான். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸல்லு அலல் ஹபீப். صلى الله